நாம் இந்த கால வேளையில முழங்கால் படியிட்டு அந்த வானத்தை இந்த பூமியை நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவரே நம்மை காண்கிற தேவன், அவரே யெகோவாயிராய் இருக்கிறார். அவர் நம்ம எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். இந்த கால வேளையில எதையும் குறித்து நீ சிந்திக்க வேண்டாம். அந்த சர்வ வல்லமையிலே தேவனை நோக்கி நாம் இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையில தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. அவரே சர்வ வல்லமையில தேவன், அவர் சமாதான பிரபு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் ஜனமே, அவரை நோக்கி நீ கூப்பிடு. நம்முடைய சத்தங்கள் இன்னும் உயரட்டும். கர்த்தாவே, நீரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவது தேவனை ஆராதிப்பதை குறிக்கிறது. இந்த கால வேளையில முழு இருதயத்தோடு தேவனை நீ ஆராதிப்பாயாக. கர்த்தர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் உனக்கு மறு உத்தரவை தருவார். அவர் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. அவரே விடுவிக்கிற தேவன். ஓ மகிமை, ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், கரங்களை தட்டி உற்சாகத்துடன் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் என் தேவனை, என் ராஜாவே. தாராதன பகுதி ஆசீர்வதிச்சுட்டாங்க. ஆண்டவர் எங்களோட பேசுங்க. வல்லமை, தேவ வல்லமை. ஆண்டவரே, சகலகதுரபகதுடா பகதுடா வீரவலகதுடோ சிகடகதுரபகதுடா சகலகதுரபகதுடா பகதுடோ சிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா, சகலகதுரபகதுடோ. என் ஜனமே, நீ சமூகத்திலே ஒரே சிந்தையோடு என்னை நோக்கி பார். நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். சிகலகதுரபகதுடா. என் சமூகத்திலே பல சிந்தனையோடு நீ காணப்படுவது என்ன? நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். சிகடகதுரபகதுடா. என்னாலே மட்டுமே எல்லாம் ஆகும் என்று நீ விசுவாசிப்பாயாக. சிகலகதுரபகதுடா. உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ அறிந்து கொள். சிகடகதுரபகதுடா. என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்த இந்த ஓய்வு நாளில் ஒரு சில சிறு கூட்டமாக நாம் இருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்படுவது அது நல்லதுதான், அது முக்கியம் இல்லை. அழைக்கப்படுவதோட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? தேவனுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்பட வேண்டும். இந்த கால வேளை பரிசுத்த ஆவியான பேசுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. தேவன் நம்மளை நேசிக்கிறபடியினால் அவர் தொடர்ந்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது என் ஜனமே.
தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் உன்னை நோக்கி பார்க்க வேண்டும். நீ அவர் பாதையில், அவர் நீதியில, நீ சரியான வழியில் நீ செல்ல வேண்டும். உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய அறிவு, அதை விட்டு ஒன்றுமே உன்னால இயலாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உனக்கு விரோதமாய் கிரியை செய்ய தீய சக்தியில இந்த ஆவியை எதிர்ப்பதற்கு உன் சரீர பலத்தினால ஒன்று உன்னால முடியாது. உன்னால ஒருபோதும் இயலாது. உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, உன் சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த தீய கிரியைகளை அழிக்கணும்னா தேவனுடைய ஆவியினாலே மட்டுமே ஆகும். தீய ஆவிகளை விரட்டுவதற்கு தேவ ஆவியால் மட்டுமே ஆகும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உன் சரீர பலத்தை வச்சு, உன்னுடைய அறிவை வச்சு நீ உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார், உடனே நீ மனம் திரும்பு, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். யாருக்கோ என்று நீ நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு நாம் உடனே செவி கொடுப்போம் இப்பொழுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல அவர் பேசுகிறார். நம்மளை நேசிக்கிறவர்கள் அவர் கண்டித்து உணர்த்துகிறார். வசனத்தை கொண்டு அவர் சிச்சிக்கிறார். தீர்க்கதரிசன வார்த்தை மூலமாக உன்னை கடிந்து கொள்ளுகிறார். நீ மனம் திரும்பி அவரிடமாக கிட்டி சேர வேண்டும் என்பதற்காகவே உன்னை நேசிக்கிறபடினால, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறபடினால இப்படி கர்த்தர் தாமே பேசுகிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கண்டிப்பில்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. இந்த ஆராதனை பகுதியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க கண்களை முழித்து பார்க்க வேண்டாம். அங்குமெங்கோ நீ பார்க்க வேண்டாம். கர்த்தர் உன்னை காண்கிறார். ஒரு பயத்தோடு கர்த்தரை நோக்கி கண்களை மூடி ஒருநிலப்படுவாயாக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, இதுதான் கடைசி காலம். இதோ மாமிசமான யாவர் மீதும் வாஞ்சியோடு கேட்கிற, தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். வாயை விரிவாய்த்தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ளவர். நாம் கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இடைபிட்டாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் செய்யமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் செய்யமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கட்டளை எடுக்கிறார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் சகலகதுரபகதுடா, நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. சகலகதுரபகதுடா ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. வல்லமை, இடைவிடாமல் தேவ வல்லமை, நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் வல்லமையுள்ளவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர் நம் தேவன். இடைவிடாமல் ஆராதிப்போம், இடைவிடாமல் ஆராதி செய்யவே. ஜெயம் நமக்கே. ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் செய்யவே. இடைவிடாமல் யுத்தமோ கர்த்தருடையது, நம் வாழ்வில் ஜெயமோ நம்முடையது. இடைவிடாமல் நம் வாழ்வில் என்றும் செய்யவே.
இடவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமைக்காய் நன்றி ராஜா. நன்றி நன்றி என் ஜனமே கேள், மனம் திரும்பு, இப்பொழுதே மனம் திரும்பு. நான் உன் மீது அன்பு கூர்ந்தது போல நான் உன் மீது அன்பாக இருந்தது போல நீயும் அனைவரோடும் அன்பாகவே இருப்பாயாக. உன் இருதயத்திலே என் அன்பை வைக்கிறேன். அந்த அன்பு உன்னை நடக்க வேண்டிய வழியிலே போதித்து உன்னை நன்றான வழியிலே நடத்தும். அனைவரோடும் அன்பாகவே இருப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளைய அன்பின் தேவன் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, அவருடைய வார்த்தைக்கு நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறபடியினால, கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால், கர்த்தர் நம்மோடு இந்த கால வேளையில ஆவியானவர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாவரோடு சமாதானமாய் நீ காணப்படு, யாவரோடு நீ அன்பாயிரு. தேவன் உன்னில், தேவன் நம்மில் அன்பாய் இருந்தது போல நாம் ஒருவருக்கு அன்பு கூறுவோமாக, அன்பிலே நிலைத்திருப்போமாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் யாருக்கோ ஒருவர் கர்த்தர் பேசுகிறார். பேசுகிற ஒருவரும் எனக்கு இல்லை நீ சொல்ல அந்த தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தையை நீ தட்டிவிட வேண்டாம். உடனே உன்னை அர்ப்பணிப்பாயாக. தேவன் உன்மேல் அன்பாயிருக்கிறாரே, நீ ஒருவருக்கு அன்பாயிருக்கிறாயா? அன்பி தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு நம்மில் அன்பு இல்லனா வீண். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், சகலம் இருக்கலாம், மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், ஆனா உன்னிடத்தில் அன்பு இல்லைனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ அந்நிய பாஷையை பேசலாம், ஆனா அன்பு உன்னிடத்தில் இல்லைனா ஒன்றுமே இல்லை என்று தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் எந்த அளவுக்கு நிலை கொண்டு இருக்கிறது? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறாயா? தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தா மற்றவர்களுடன் நீ அன்பு கூறுவாய். கேட்கிறவனுக்கு விட்டு கொடு. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணா 2 மைல் தூரம் போ, நீ கேட்கிறவனுக்கு விட்டு கொடு என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுதான் தேவனுடைய அன்பு. என் ஜனமே, உனக்கு அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறதா? இந்த கால வேளையில கர்த்தர் உன்னோடு அவர் பேசுகிறார். ஒவ்வொருவரும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. இது கடைசி காலம், இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது, காலம் இனி செல்லாது. என் ஜனமே, இயேசுநாதர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த அழியாத அசையாத ராஜ்யத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நீ நாடி செல். இந்த கால வேளையில எத்தனை கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய கட்டளை. ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார். என் ஜனமே, அவர் நேசிக்கிறபடினால்தான் ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். நீ அவரோடு அன்பாயிரு. அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவைகளில் அன்பே பெரியது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஆகியிருக்கிறது. நம் இருதயத்தில் எத்தனை பேர் விட அன்பா நாம் பேசுகிறோம்? உனக்குள்ள சகலமும் இருக்கலாம். தேவனுடனே கேட்டு நீ வரங்களையும் சகலமும் நீ பெற்றுக்கொள்ளலாம். உன்ட இருக்க ஆவியின் கனி இல்லை. முதலாவது கனி அன்பு. இந்த ஆவியின் கனி உன்னிடத்தில் இருந்தா நீ ஒருவருக்கு அன்பு கூறுவாயே. அழிந்து போற பொருளுக்காக நீ சண்டை போட மாட்டாயே.
தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்கா? இருந்த தேவன் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்காக உன் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து அவர் உனக்காக யுத்தம் செய்து உனக்கு ஜெயத்தை வாங்கி தருவார். தேவனுடைய அன்பு இருக்கா என்று சற்று நேரம் இந்த கால வேளையில நம்மை நாமே ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போமாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். உன்ட அன்பு இல்லையா? உன்னிடத்திலிருந்து அன்பு வெளியில பிறருடன் வெளிப்படலையா? தேவன் உனக்குள்ள இல்லை என்று வேதம் சொல்லுது. தேவன் உனக்குள்ள இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ சத்துருவை நேசி, அவர்களை நேசிக்கும் போதுதான் இப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் நம்ம அதை பார்க்கிறோம்? இந்த உலகத்துல சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நம்ம அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ சரணடைஞ்சிரு. ஒருவன் வழி தேவனுக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வார் என்று வேதம் சொல்லுது. உன் வழி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அன்பின் வழியிலே நாம் சென்று கொண்டு இருக்கிறோமா? நாம் ஒவ்வொருவரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கும் போது நாம் எல்லாரும் கையை கட்டி அவருக்கு பதிலை சொல்ல வேண்டும். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கிருபையின் நாட்களிலேயே அவர் நம்மை கூப்பிடும் போது தைரியம் உள்ளவர்களாய், அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் காணப்படும் இந்த கிருபையின் நாட்களிலே தேவனுடைய கிருபையை நாம் அவருடைய சர்வாங்க சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த கால வேளையில நம்மோடு அவர் பேசுகிற வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. வல்லமை யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தேவனுடைய வருகை அதிசமீபமாய் இருக்கிறது. ஷகலகதுரபகதுடா. ஆண்டவரே, அவருடைய கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவமாக. துவமையில அலற சத்தமும் புலம்புலும் சத்தமும் சீக்கிரம் கேட்க போகிறது. அந்த புலம்பல் சத்தம் நம்ம காதுல கேட்க கூடாது. நாம் அவள் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த கர்த்தருடைய வருகைக்கு நாம் இப்பொழுதே ஆயத்தமாவமாக. ஷகலகதுரபகதுடா. இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பலங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும். நல்ல கனிகூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமென். நல்ல கனிகூடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ராஜாதி ராஜாவே, இயேசு வருகிறார், எங்களுடைய ஒவ்வொரு கண்களுமே காணட்டும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வீராக. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். வல்லமை, தேவ வல்லமை எதிர்கொண்டு செல்வோம். ஆண்டவரே, வருகிறார், ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய வல்லமை நான் நிரப்புங்க.
காண்டாமிருகத்தின் ஒத்த பலனால நிரப்புங்க. பரிசுத்த சிந்தையால நிரப்புங்க. சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருந்தா இப்படி மௌனமா இருக்க மாட்டீங்க. தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவன் உனக்கு தந்ததை இழந்து விடாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை தாழ்த்து, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு மண்ணு ஆண்டவரே, அறிவோ எதுவும் இல்லை, எல்லாம் நீங்க தந்தது. தன்னை தாழ்த்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பெருமையுள்ளவருக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே பொம்பல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடும். எல்லா கரங்களை தட்டி அக்கினியை இந்த அபிஷேகம் பெறாமலுக்கு ஒவ்வொரு கரங்களை தட்டி தேவனை வாய விரிவாய் தர அவருடைய ஆவியினால் அவனை நிரப்புவார். எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனால் கொண்டே உமக்காய் எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் இப்பொழுதே ஊற்றுங்க. ஆனால் கொண்டு உமக்காய் எழும்பிட பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கு. உன்னதத்தின் வல்லமை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. இறங்குவீராக. தாவீதின் குமாரன் என்றால் நமக்கு இறங்குகிற தேவன். விஸ்வகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவனே எங்களுக்கு இறங்கும். சகலகதுரபகதுடா. வல்லமை 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 வல்லமை. அம்மே சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சகலகதுரபகதுடா. ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல விசுவாசம் உள்ளவனாய் நீ காணப்படுவாயாக. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னாரே, அது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, அது தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள வார்த்தை. வல்லமை சக்தி மிகுந்த சக்தி வாய்ந்தவர் அவர் தேவன். அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. நீ விசுவாசம் உள்ளவளாய் நீ ஜெபத்தில் எதை கேட்கிறியோ அதை அவர் தருவார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாச பாதையில நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ தளர்ந்து போகக்கூடாது. திடமனதாய் இருந்து நீ தேவனை நோக்கி பார். அவரை அன்பு கூறு.
அகமகிழ்ந்து களி கூறுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலார்களோட நீ ஓடும் போது நீ இளைத்து போவாயானால், நீ கிருபையின் நாட்களிலேயே நீ சோர்ந்து போவாயானால், ஆபத்து காலம் வரும் என் ஜனமே. அந்த காலத்தில் நாம் இருக்கக்கூடாது. அசையாத ராஜ்யத்தில் தேவனோடு உயிரோடு சதா காலமும் நாம் வாழ போகிறோம். அதுக்காக தான் பரிசுத்த ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனை இந்த வேளையிலே ஆராதிப்போமாக. அல்லேலூயா. முழங்கால் படியிடுவது தேவனை ஆராதிக்கிறதை குறிக்கிறது. இந்த முழங்கால் படியில எதையும் நீ சாதிக்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவார். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வேன் என்று சொன்னாரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஷக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஆண்டவரே அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள் தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி அசைத்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதி இன்னைக்கு ஆசீர்வதித்தபடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை பகுதி இன்னைக்கு ஆசீர்வதித்தபடி ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியெல்லாம் தொடர்ந்து முடி வல்லமை வெளிப்படட்டும். நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம்.